மருதானை பகுதியில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் இருவரும் கடுவெலவில் விடுவிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடவத்தை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரும் மேலும் ஒருவரும் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடத்தப்பட்டதாக தகவல் பதிவாகியிருப்பதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक அஜித் ரோகன குறிப்பிட்டார். கடத்தப்பட்ட இருவரும் தற்போது வீடு திரும்பியுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக மருதானை போலீசின் 2 விசேட குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். தெமட்டகொட பேஸ்லைன் வீதியின் கழனிவெளி ரயில் குறுக்கு வீதிக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றிரவு 11:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். காரொன்றில் இந்த பகுதிக்கு வருகை தந்த நால்வர் மீது இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காரின் சாரதி படுகாயங்களுக்குள்ளாகி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். பொரளை பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை.